வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. ஒரு முக்கியமான அரசியல் வரலாற்று உண்மையையும் தற்கால அரசியலையும் பொருத்தி பார்க்கிறேன். இதை முழுமையாக நீங்கள் பார்த்தா தான் நான் எதற்காக இந்த பதிவை போட்டேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். நீங்கள் முதல் பகுதியில் மட்டும் பார்த்துவிட்டு சென்றால் என் மீது அவதூறு வழக்கு கூட நீங்கள் பதிவு செய்யலாம். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு புரிதல் ஏற்படும். காரணம், முழு வீடியோவும் பாருங்கள். நடிகர் விஜய் புதிதாக அரசியலுக்கு வந்த ஒரு நடிகர். திரைப்படத்துறையிலிருந்து புதிதாக அரசியலுக்கு வந்தவர். சிவாஜி காலம், நான் அறிந்த வரையில், எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து, சிவாஜி காலத்திலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் தங்களுடைய சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள். சிவாஜி தன்னுடைய சொந்த ஊரில் இருந்த, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்த சொந்த ஊரில் இருந்த சினிமா தியேட்டரை விற்று தான் அவர் கட்சி நடத்தினார். ஏன்னா கட்சி நடத்துறதுங்கிறது, ஈவன் அவர் நன்கொடை வாங்கியிருந்தாலும் அப்படி தான் கட்சி நடத்தினார். அவருக்கு பண விரயங்கள் ஏற்பட்ட காரணமாக தான் குடும்பத்தினருடைய அறிவுரை, மற்ற நண்பருடைய அறிவுரை காரணமாக அவர் கட்சியை கழிச்சிட்டு தமிழக முன்னேற்ற கழகம் நினைக்கிறேன், முன்னணி சம்திங் எல்ஸ், இந்த ரெண்டில் ஒரு பேர். அப்போ தான் அவர் கட்சியை கழிச்சிட்டு பேசாமல் காங்கிரஸில் நியமன எம்பியாக ஆனார். அதற்கப்புறம் தெலுங்கு திரைப்படத்துறையிலிருந்து தெலுங்கு அரசியலுக்கு, அதாவது ஆந்திர அரசியலுக்கு வந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்பது தெரியும். எக்ஸப்ட் என்டி ராமராவ், இங்கே எக்ஸப்ட் எம்ஜிஆர். ஸோ திரைப்படத்துறையிலிருந்து வருபவர்களுக்கு வேறு விதமான தேவைகள் இருக்கிறது. இப்போ நடிகர் விஜய்க்கு என்ன சொல்ல வரேங்கிறது ஒரு விஷயம். இது போக வெறும் பணம் நிறைய சேர்த்துருந்தால் மட்டும் போதுமா? நடிகராக இருந்து பணம் நிறைய சேர்த்துட்டா அரசியலுக்கு வந்துட முடியுமா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. காரணம், தமிழக அரசியல்லையே திரைப்படத்துறையிலிருந்து வந்தவர் விஜயகாந்த், அப்புறம் நடிகர் கார்த்திக். அவரை பற்றி நம்ம பேச வேண்டியதே இல்லை. ஏன்னா அவர் முதல் அடி எடுத்து வைக்கும்போதே சரிக்கு கீழே விழுந்துட்டார். எனக்கு மிக பிடித்தமான நடிகர். என்ன பண்ணுறது, அவருடைய சூழல் அப்படி. அப்போ சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்களில் விஜயகாந்த் ஓரளவுக்கு நிலைத்து நின்று அவருடைய நிலைப்புத்தன்மையை உறுதி செய்தார் என்பது எங்கு இருந்தது என்றால், பண்டோட்டி ராமச்சந்திரன் போன்ற மூத்த அரசியல்வாதிகள் உடன் இருந்தார்கள். அரசியல் வழிகாட்டுதல்கள் வேண்டும். ஆனால் நடிகர் விஜயை சுற்றி இருப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு இடையில் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறேன், வரலாற்று செய்தி. இது வரலாற்று செய்தி தான். இதுக்கு நான் இப்போ சொல்ல போகிற செய்தி, மகாத்மா காந்தி, தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட, சுதந்திர போராட்டத்தில் அகிம்சையை வலியுறுத்தி சத்தியாகிரகத்தின் மூலமாக உலகத்திற்கே ஒரு நாட்டினுடைய விடுதலை எப்படி போராட வேண்டும் என்பதை பாடம் கற்றுக் கொடுத்த நமது தேச தந்தை, அவரை பற்றிய ஒரு வரலாற்று செய்தி. இதற்கு ஆவணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக எங்கேயாவது ஒரு ஆவணம் இருக்கும். நான் சொல்ல போகிற செய்திக்கு, அவர் அந்நிய பொருள்களை, அதாவது சுதேசி இயக்கம் என்று ஒன்றை அவருடைய போராட்ட களங்களில் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு வியூகமாக எடுத்தார். சுதேசி இயக்கம் அது என்ன? உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்குங்கள், வெளிநாட்டு பொருட்களை பகிஷ்கரியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு பின்னாடி அவர் சுதேசி பொருட்களை வாங்குவதன் மூலமாக, உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்குவதன் மூலமாக, அந்த வியாபாரம் மூலமாக நம்மளுடைய உள்நாட்டு சமூக பொருளாதாரம் கூடும், உயரும். அப்போ அதில் நம்ம சமூக பொருளாதாரம் உயரும் பொழுது வணிகத்தின் மூலமாக வந்த கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கிலேயர், பிரிட்டிஷ், அந்த காலனி ஆதிக்கத்தை வென்று விடலாம் என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி, இதற்கு பின்னால் இருக்கிற ஒரு அரசியல் இருப்பதாக நான் கருதுகிறேன். நான் படித்ததைத்தான், நான் அந்த சுதந்திர போராட்ட காலத்துக்கு எவ்வளவோ காலத்துக்கு அப்புறம் பிறந்தவன். நான் 71 பிறந்தவன். சுதந்திரம் 48 கிடச்சிருச்சு. அந்த போராட்ட வரலாறுல இருக்கிறது இல்லை, இருக்கிற பதிவு வச்சு இப்போ பேசுகிறேன். அப்போது காந்திக்கு ஒரு பின்புலம் இருக்கிறது. அரசியல் பின்புலம் அல்ல. அரசியல் பின்புலம் என்பது வேறு, பண பின்புலம், பொருளாதார பின்புலம். என்னது? டாடா, பிர்லா போன்ற தொழிலதிபர்கள் தங்களுடைய தயாரிப்புகளை இந்திய சந்தையில், நுகர்வோர் சந்தையில் விற்பதற்கு ஒரு தளம் வேண்டும், ஒரு பேஸ் வேணும். அது தொழில் சிந்தனை. அதற்கு அவர்கள் அப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த சுதந்திர போராட்ட ஒரு களத்தினை பயன்படுத்த நினைக்கிறார்கள். அப்போ காந்திக்கு ஒரு தேவை இருக்கும் இல்லையா? மகாத்மா காந்திக்கு ஒரு தேவை இருக்கும். என்ன? சபர்மதி ஆசிரமம் என்பது அவர் குஜராத்தில் வச்சுருக்குது. போர்பந்தர் என்று முன்னால் அழைக்கப்பட்டது, இப்போ அகமதாபாத், அங்கே வச்சிருக்கிறார். அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்து, ஏனென்றால் அவர் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்யணும். அவர் என்னதான் செல்வந்தரான ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், யார், நான் மகாத்மா காந்தியை சொல்கிறேன், அவர் நேர்மைக்கு பெயர் போனவர், கண்ணியமானவர் என்ற பெயரெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், அவர் எவ்வளவு செல்வம் படைத்த ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும்
இந்தியா முழுக்க ஒரு வருடம் முழுவதும், அதுவும் பார்த்துக்கிடுங்க, ஒரு வருடம் முழுவதும் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும். அதுவும் அவரோட ஆசிரமவாசிகள்லாம் வருவாங்க, கூட உதவியாளர்கள் மற்றவங்களாம் வருவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும், அதுவும் சுற்றுப்பயணம் பண்ணணும். அவங்களுக்கு உணவு, உடை, அவர்களுடைய பொருளாதார தேவைகள், குறைந்தபட்ச பொருளாதார தேவைகளாவது அவர் பண்ணணும். இதை மகாத்மா காந்தி எங்கேருந்து நிறைவேற்றியிருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? அவருடைய பணமெல்லாம் செலவு பண்ணால் கூட மிக நீண்ட சுதந்திர போராட்ட காலம். அப்போ அதுக்கு ஏதோ ஒரு பண உதவி அவருக்கு தேவைப்படும். அதில் அவர் எடுத்தது தான் சுதேசி இயக்கம். உள்நாட்டு பொருட்களை வாங்குங்க அப்படின்னு. இந்த உள்நாட்டு பொருட்களை வாங்குங்க அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லும்போது ஒரு இம்பேக்ட் ஏற்படும், ஒரு தாக்கம் ஏற்படும். அந்த தாக்கத்தினால் தங்களுடைய வியாபாரம் கூடும் அப்படின்னு சொல்லி தான் மகாத்மா காந்திக்கு பொருளாதார உதவிகளை செய்கிறார்கள். யார்? டாடா, பிர்லா போன்ற தொழிலதிபர்கள். இது ஒரு வரலாற்று பதிவு. நீ எங்கே பார்த்த? எது அக்ரிமெண்ட் பார்த்தியா? காந்திக்கும் டாடா பிர்லாவுக்கும் அக்ரிமெண்ட் போடுற பார்த்தியா? போகிற போக்கில் அடிச்சு விட்ற, உன்னோட சேனல் வியூ கூடுறதுக்காக அடிச்சு விட்றியா அப்படின்னு கேட்டால் ஐயா இல்லை. இந்த உதாரணம் உண்மை என்பதை நான் பெரும்பாலும் நம்புகிறேன். நான் படித்த ஒரு ஆவணம் தான். அதுவும் நான் படித்ததை நல்ல ஞாபகம் இருந்துச்சுன்னா அது விகடனில் வந்த ஒரு பிரசுரம் தான், ஒரு கட்டுரை. சரி இருக்கட்டும், அது எந்த வருஷம் வந்துச்சு, எந்த பக்கம்லாம் கேட்டிங்கன்னா நான் தேடி கண்டுபிடிச்சோன்னா தரேன். இது ஒரு பதிவு. இப்போது தற்கால அரசியலுக்கு வாங்க. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதுவும் காந்தி காலத்தில் ஒரு சின்ன மன்னிக்கணும், இந்த விஜய் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி காந்தி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அவர் சென்னையில் தங்குகிறார். இன்றைய வால்டாக்ஸ் ரோடு என்று அழைக்கப்படுகிற அந்த வீதியில் ஒரு பெரிய ஹோட்டலில் தங்குறாரு. 21 நாட்கள் தங்குகிறார். அவருக்கான செலவு, தங்கும் செலவு, உணவு உட்பட அத்தனையும் பணம் செலுத்தப்படுகிறது. யாரால் செலுத்தப்பட்டது, யார் கொடுத்தாங்க, அவரே எப்படி செலுத்தினார், இதெல்லாம் வேற பக்கம். சின்ன உதாரணம், நம்ம சென்னையில் அவர் தங்கினதுக்கான செலவை யார் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது ஒரு உதாரணம் தான். அவர் அங்கே சென்னையிலேருந்து மதுரை வர்றாரு. மதுரையில் தான் அவர் வேட்டி மட்டுமே கட்டுவேன், சட்டை போட மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்ததாக கூட வரலாற்று பதிவு உண்டு. இன்றைக்கும் அது மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் அவர் சிலையை வச்சு கீழே அந்த செய்தியை போட்டிருப்பாங்க. அப்போ மதுரை வர்றாரு, ராமேஸ்வரம் வர்றாரு, மற்றும் பல்வேறு இடங்கள், தமிழ்நாட்டில் முக்கியமான நகரங்களுக்கு மட்டுமல்ல கிராமங்களுக்கு செல்கிறார். அதனால தான் அந்த தாக்கம் ஏற்படுகிறது. நான் வேட்டி மட்டும் கட்டிக்கிறேன், பாதி உடையுடன் நான் வாழ்க்கையை மீதி வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லி அவர் வந்தது. அப்போ எல்லா கிராமங்களுக்கும் செல்கிறார், எல்லா ஊர்களுக்கும் செல்கிறார். இதுக்கெல்லாம் பைசா செலவாகும். இதற்கு அவர் சென்னையிலிருந்து தங்கி தான் இங்கெல்லாம் வர்றாரு. இது ஒரு பக்கம். செலவு யார் செய்திருப்பார்கள்? இப்போ நான் சொன்ன சுதேசி இயக்கம் என்ற அந்த சுதேசி இயக்கத்தினுடைய விளைவால் உள்நாட்டு உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் பலன் பெறுகிறார்கள். அவர்கள் இந்த யாத்திரைக்கு உதவி செய்கிறார்கள். நல்லதுக்கு தான் செஞ்சுருக்காங்க, நான் இதை தப்பாகவே சொல்லலை. அவர் தொழிலதிபர்கள்ட்டேருந்து பணம் வாங்கி காந்தி வீடு கட்டினார், பண்ணை வீடு வச்சார், பையங்களுக்கெல்லாம் இது பண்ணி கொடுத்தாருங்களாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அப்படி யாரும் இல்லை. அவருடைய பசங்கள்லாம் ஒன்றும் பெரிய பண்ணையார்கள் இல்லை. விஜய் மல்லையா தொழிலதிபர்கள், இன்றைக்கி இருக்கிற தொழிலதிபர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. ஆனால் அவருக்கும் பணம் தேவைப்படுகிறது. மகாத்மா காந்திக்கு பணம் தேவைப்பட்டது. தொழிலதிபர்களிடமிருந்து வாங்கி தான் கட்சி நடத்தினார், இயக்கம் நடத்தினார், விடுதலை போராட்டத்தை நடத்தினார். அவ்வளோதான். இப்போ நடிகர் விஜய்க்கு வாங்க. இன்றைக்கி ஒரு மாநாடு நடத்தணும்னா எத்தனை கோடிகள் செலவாகுங்கிறது அரசியல் அல்லாதவர்களுக்கும் புரியும். கணக்கு இருக்கா அப்படின்லாம் கேட்டு உடனே அதுக்கு ஒரு கேள்வியெல்லாம் கேட்கலாம். கணக்கு வச்சுருக்கியா, நீ என்ன இதெல்லாம் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு. நான் இன்றைக்கி இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவருடைய முதல் மாநாடு எப்போ நடந்துச்சோ அந்த முதல் மாநாடு நடக்கும்போதே இந்த மாநாட்டிற்கு செலவு செய்பவர்கள் யார் என்று விஜயால் வெளிப்படையாக கூற இயலுமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா உங்கள் நோக்கங்கள் சரியாக இருக்கும்போது உங்களுக்கு உதவிகள் எங்கிருந்து வருகிறது என்பதை சொல்வதில் உங்களுக்கு தயக்கம் இருக்காது. ஆனால் உங்கள் நோக்கங்கள் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத இப்போ கேள்வி. இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு தொழிலதிபர் நடிகர் விஜய்க்கு ஒரு நன்கொடை கொடுக்கிறார், பணம் தருகிறார், மாநாடு நடத்துவதற்கான செலவில் ஒரு பங்கு எடுத்துக்கிறாருன்னு கூட வச்சுடுங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடக்குமா? மகாத்மா காந்தி காலத்திலேயே அது நடக்கவில்லை. சுதந்திர போராட்டத்திற்கு நான் பணம் தருகிறேன் அப்படின்லாம் எந்த தொழிலதிபரும் வரல. அவர்களுடைய தொழில் அது எப்படி வளரும் நினச்சி தான் வந்தாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காலம் அப்படித்தான். நூற்றாண்டு காலமாக நமக்கு பயிற்றுவிக்கும் ஒரு பாடம், பொருளாதாரம் மிக முக்கியம். அப்போ இன்னைக்கு ஒரு நடிகருடைய அரசியல் மாநாட்டிற்கு என்ன செலவாகிறது? அந்த செலவை ஏற்பது
அல்லது அந்த செலவினுடைய ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. 2வது மாநாட்டுக்கு பந்தல் கால் நட்டுட்டு போயிருக்காரு அவங்க கட்சியை சேர்ந்த முக்கியமான நிர்வாகி. இதை நோக்கி செல்கிறோம், எந்த திசையை நோக்கி இந்த இதை நகர்த்தி செல்கிறார்கள் ரொம்ப முக்கியம். அப்போது நடிகர் விஜயின் சொத்துக்கள் விலை போகிறதா, சொத்தோடைய மதிப்பு குறைகிறதா, சொத்தை விற்று தான் அந்த பணத்தில் தான் அவர் கட்சி மாநாடுகள் நடத்துகிறாரா? அப்படி அவர் அரசியல் ஒரு தொழிலதிபர்களுடைய அரசியல் செலவிற்காக அவர்களிடம் வாங்கினால் அவர்களுக்கு கைமாறாக என்ன செய்ய போகிறார்? யாரும் இலவசமாக எதையும் செய்வதில்லை. சரி, ஏதோ வந்தால் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு தொழிலதிபர் கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு அப்படி கொடுத்தா அவர் பெரிய தொகை கொடுக்க மாட்டார். ஒரு மாநாடு நடக்கும் அளவிற்கு கோடிக்கணக்கான ரூபாய் கொண்டு போய் எந்த தொழிலதிபரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய மாட்டார்கள். நிச்சயமாக அது நடக்காது. ஒரு நீண்ட அரசியல் பயணத்திற்கு ஒருத்தர் தயாராகிறார். அவரை வைத்து நாம் நம்மளுடைய தொழிலை நீண்ட காலத்திற்கு எப்படி நடத்துவது, நமது அடுத்த தலைமுறைக்கு இதை எப்படி இந்த தொழிலை கொண்டு செல்வது, அதற்கு எப்படி அரசியல் பயன்களை கெயின், த பொலிட்டிக்கல் கெயின், அதில் எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அதை எப்படி தொழிலில் இருக்க நம்ம தொழில் பயன்களை எப்படி பயன்படுத்துவது, இந்த நோக்கம் இல்லாமல் ஒரு தொழிலதிபர் அவர் செய்ய மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் நடிகர் விஜயை சுற்றி அல்லது அவருக்கு துணையாக இருப்பவர்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை, அதை போய் நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆக நான் ஏன் இந்த பதிவை போடுறேன்னா, மிக அழகாக கழுகுகள் காத்திருக்கின்றன, இதுதான் என்னுடையது. கழுகுகள் காத்திருக்கிறது. மக்கள் வளங்களையும் இயற்கை வளங்களையும், மக்கள் வளம் என்றால் மனித வளத்தை சொல்கிறேன், இயற்கை வளங்களையும் கொள்ளையடிப்பதற்கும் தனிமனித வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பதிலாக அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் நிர்வாகிகளும் தங்களுடைய வசதிக்காக, தங்களுடைய வாழ்வை வளப்படுத்துவதற்காக இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள். இதற்கு செலவு செய்வதற்கு மறைமுகமாக தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள் என்ற ஆபத்தினை உணர செய்யத்தான் இந்த பதிவு. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் கிடைப்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனில். இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.